இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா கத்திப்பாரா ஃப்ளைஓவர் ஜங்ஷன். பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷனையும் அறிஞர் அண்ணா ஆனந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற பேஸ் 2ல் இருக்க சிகப்பு நிற வழித்தடம் 5க்கான பில்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மவுண்ட் ரோட். லெஃப்ட் சைடில் போனால் சென்னை ஏர்போர்ட் வரும். பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கத்திப்பாரா வழியாக சிகப்பு நிற வழித்தடம் 5 எப்படி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிகப்பு நிற வழித்தடம் 5ஆனது ஏற்கனவே பேஸ் 1ல் இருக்க சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வரை உள்ள பச்சை நிற வழித்தடத்தையும், விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வரை உள்ள நீல நிற வழித்தடத்தையும் கிராஸ் பண்ணி அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை மெட்ரோ பேஸ் 2ல் இருக்க காரிடார் 5, அதாவது மாதவரம் டு சோழிங்கநல்லூர் வழித்தடத்தில் இருக்கிற பட் ரோட்லேருந்து போரூர் வரை உள்ள மெட்ரோ ஒர்க் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு மிக நீளமான டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் வருது. இந்த ஃப்ளைஓவர் எங்கே வருது, எதனால் இந்த ஃப்ளைஓவர் கட்டப்படுது மற்றும் ஃப்ளைஓவரோட கரண்ட் அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திப்பாரா ஃப்ளைஓவர் ஜங்ஷன்லேருந்து போரூர் நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். கத்திப்பாராலேருந்து பூந்தமல்லி வரை உள்ள இந்த ரோடு தான் மவுண்ட் பூந்தமல்லி ரோடு. நாம் போயிட்டுருக்க இந்த ரோடு மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் இருக்க பட் ரோடு. கத்திப்பாராலேருந்து பூந்தமல்லி வழியாக சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணுற ரோடுன்றதுனால பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ரோட்லேருந்து போரூர் வரை பார்க்க போகிற இந்த ஸ்ட்ரெச்சில் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன், சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன், மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், ராமாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன், முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன், மொத்தம் 6 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த இடம் தான் நந்தம்பாக்கம். இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க் முடிஞ்சு பேரிகேட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரோட் சரி செய்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மணப்பாக்கம் மியாட் ஹாஸ்பிட்டலில் இருந்து முகலிவாக்கம் வரை கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரியும் டாப் லெவலில் மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரி இந்த ஃப்ளைஓவர் அமைக்கப்படுது. தற்போது பேஸ் 1ல் இருக்கிற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி, அதாவது மேலே மெட்ரோ ட்ரெயின் வயடக்டும் கீழே வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரியான டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர். இங்கே கட்டிட்டு இருக்க இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் வடபழனி ஃப்ளைஓவரை விட அதிக நீளமானதாக இருக்கும். சென்னையில் முதல் மிக நீளமான டபுள் டெக்கர் ஃப்ளைஓவராக இந்த ஃப்ளைஓவர் இருக்க போகுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் சென்னை ட்ரேட் சென்டர். இதுதான் அடையார் ரிவர் பிரிட்ஜ். ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறதா மியாட் ஹாஸ்பிட்டல். இந்த இடம் தான் மணப்பாக்கம்.
இந்த இடத்துல இருந்தால் டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் ஆரம்பமாகுது. இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோடு சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேயை கனெக்ட் பண்ற முக்கியமான ரோடு. முகலிவாக்கம், DLF IT பார்க், ராமாபுரம் இந்த இடங்கள் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிட்டு வருது. இந்த போக்குவரத்து நெரிசலை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் கட்டப்படுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் DLF IT பார்க். இந்த இடம் தான் ராமாவரம். அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃபேஸ் 1ல் இருக்கிற பச்சை நிற வழித்தடமும் நீல நிற வழித்தடமும் இந்த அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் காரிடார் இன்டர்சேஞ்ச், அதாவது வழித்தடம் மாறி பயணிக்கக்கூடிய ஸ்டேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ் 2ல் இருக்கிற இந்த வழித்தடம் 5, அதாவது சிகப்பு நிற வழித்தடமும் இந்த ஸ்டேஷனில் வர்றதால சென்னையில் முதலாக 3 வழித்தடங்கள் மாறி பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக இந்த அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. இந்த இடம் தான் முகலிவாக்கம். இங்க வெஹிக்கிள்ஸ் போற அந்த லெவலோட ஹைட் கம்மியாயிட்டே வரதை உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் எண்ட் ஆகுது. இந்த வழித்தடம் நேரா ஆலப்பாக்கம், அண்ணா நகர், வில்லிவாக்கம், வெட்டேரி வழியா மாதவரம் போயிடும். இதுதான் MGR ஃப்ளைஓவர்.
இதுதான் 4 ரோட் ஜங்ஷன். நேராக போனால் பூந்தமல்லி போகலாம், லெஃப்ட் சைடில் போனால் குன்றத்தூர் போக முடியும், ரைட் சைடில் போனால் ஆற்காடு ரோடு. நாம் இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.